ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் மெட்ராஸ் ஹைகோர்ட். அது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2329 இருக்குது. வேரியஸ் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8th 10th அதுக்கப்புறம் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் தமிழ். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் 15,700 to 71,900 per month. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் கீழே வரும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 May 2024. ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அஃபிஷியல் வெப்சைட் mhc.tn.gov.in இந்த வெப்சைட் வழியாக தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். டோட்டல் 2000+ வேகன்சிஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து ஸ்பில் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்குது. கடைசியில் இருக்க போஸ்ட் ஒரு 6-7 போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். கார்டனர், வாட்ச்மேன், அப்புறம் வந்து ஸ்வீப்பர், மசால்ச்சி, இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்குது. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க எல்லா போஸ்ட்டும் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். காப்பியஸ்ட் அட்டெண்டர் அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 400க்கு மேலே, அதாவது 638 போஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் மட்டும் இருக்குது. ஸோ அந்த போஸ்டிங்க்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கடைசியாக பார்த்தீங்கன்னா மசால்ச்சின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே வந்து வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் 5th பாஸோ ஃபெயிலோ பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. பேசிக் சேலரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. டாப்பில் இருக்க போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 19,500 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் சேலரி வந்து 71,900. கீழே வந்தீங்கன்னா 15,700 அந்த சேலரியிலேருந்து, அது பேசிக் சேலரி. அதுலேருந்து மேக்ஸிமம் 58,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் 37 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி, பிசி, முஸ்லீம் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து 34 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ஓபிசி, இந்த எஸ்சி எஸ்டி முஸ்லீம் கேண்டிடேட்ஸ், பிசி, எம்பிசி தவிர மீதி எல்லா கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த டேட்டுக்குள்ளே அவங்க பிறந்துக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸும் இந்த டேபிளில் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்கங்க. இது வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கிறனால இனிஷியலாக வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓஎம்ஆர் டைப்பில், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் 4 ஆன்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து வேரியஸ் ஜாப்ஸ் வந்து டைப் ரைட்டிங், ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், க்ளீனிங், வாட்ச்மேன், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்கனால அது ரிலேட்டடான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதில் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வைவா வாஸ் இருக்கும், அதாவது இன்டர்வியூ மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் செக்ஷனை வந்து முக்கியமான செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் எக்ஸாம்ஸ், அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதோட லிங்க்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செக்ஷனை வந்து நல்லா செக் பண்ணி இதில் இருக்க லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட்லேயே ரிலீஸ் ஆகிருக்க அந்த சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினர், ரீடர், ஒரு சில போஸ்டிங்க்கு உண்டான சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இந்த லிங்க்கில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க்கோட URL பார்த்தீங்கன்னா mhc.tn.gov.in. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண சிலபஸ் டீட்டெயில்ஸ். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 May 2024. ஸோ இந்த PDFயில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த போஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், பே லெவல் டீட்டெயில்ஸ், ஸ்கேல் ஆஃப் பே இருக்குது. பேஜ் நம்பர் 9 வந்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு. ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும், டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸு, அப்புறம் டியூரேஷன் 3 hours வந்து டெஸ்ட்டோட டியூரேஷன், அதோட சிலபஸ் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. இதே போல் டிரைவரோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ் அட்டெண்டர், அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டைம் நடந்த அந்த எக்ஸாம்ஸோட பேப்பர்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேசிக் கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின்ஸ், அதோட ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட ஆன்சர்ஸ் வந்து டிரைவருக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு, இந்த மாதிரி மல்டிபிள் போஸ்டிங்க்கு தனித்தனியாக இருக்குது. இதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸஸ், ஆல் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசி,
அதுக்கப்புறம் பேக்வர்டு முஸ்லீம், எம்பிசி. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக அதாவது ஜென்ரலாக இருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ₹500 வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. அதே போல் விடோ கேண்டிடேட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்லி டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபீயை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். பட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் கீழே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் இது. இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது எல்லா வேகன்சிஸையும் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு மட்டும் தனியாக நோட்டிஃபிகேஷன் தமிழ் இங்கிலீஷில் இருக்குது. எக்ஸாமினர், பெயிலிஃப், ப்ராசஸ் சர்வர் அந்த போஸ்டிங்க்கு தனியான நோட்டிஃபிகேஷன். அப்புறம் வந்து கடைசியில் இருக்க போஸ்டிங்ஸ் கிளீன்லினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கெலாம் தனியான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு உண்டான தமிழ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த ஜென்ரலான டீட்டெயில்ஸ், ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட், இன் டேட் அந்த எல்லா டீட்டெயில்ஸ், ஜென்ரலான ஏஜ் லிமிட் எல்லாமே காமன் தான். கீழே வந்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி இருக்குது, ஏஜ் லிமிட், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இது இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சேம் டீட்டெயில்ஸ். இதே போல் இந்த எக்ஸாமினர், பெயிலிஃப், ப்ராசஸ் சர்வர் இந்த 3 போஸ்ட்டுக்கும் தனியாக டீட்டெயில்ஸ் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏஜ் லிமிட் அது எல்லாமே இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அப்புறம் லெவல் ஆஃப் பே. இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓவரால் வேகன்சிஸ் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் விருதுநகர் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 போஸ்டிங்க்கும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் என்னெல்லாம் வேகன்சிஸ் இருக்குன்ற லிஸ்ட் வரும். இப்போ வந்து நீங்கள் சென்னை கேண்டிடேட்ஸ்னால் சென்னையை சூஸ் பண்ணிக்கிங்க. அதில் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். 10 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், எக்ஸாமினர் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸான நேம் ஆஃப் த போஸ்ட்டு, அதுக்குண்டான வேகன்சிஸ், அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டு, க்ளோசிங் டேட்டு. நோட்டிஃபிகேஷன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க கிளியராக. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அப்ளை ஆன்லைன் ஒரு தனி பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் இது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கீழே வந்து லாகின் அண்ட் அப்ளை அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது. உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேம், அப்புறம் வந்து ஆதார் கார்டு நம்பர், அது முக்கியமானது. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு, இந்த கேப்சா ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். அதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணோன்னே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சூஸ் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது, என்னெல்லாம் டைப் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கோ அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணோன்னே அப்ளிகேஷன் ஃபீ உங்களோட கேட்டகரியை பொறுத்து நீங்கள் எஸ்சி, எஸ்டி, விடோ அல்லது டிசேபிள்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீயே தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைனில் ₹500 பே பண்ணணும். அதை பே பண்ணி முடிச்சோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் எஸ்எம்எஸ்லேயே வந்துடும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது போல் நம்ம பேஜ்லேயே இருக்க அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த செக்ஷனில் இருக்க சிலபஸ் டீட்டெயில்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 May 2024. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.